Good morning, students. Good morning, miss. Good morning, ma'am. Okay, last week வந்து practice பண்ணி பாத்தீங்களா எல்லாம்? Yes, ma'am. Practice பண்ணீங்களா? Yes, ma'am. Okay. இன்னைக்கு வந்து மிச்சம் பாக்கி உள்ள கொஸ்டின் பார்க்கலாம். Okay, ma'am. அஃப்ரித் உங்க மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா. அஃப்ரித் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. மைக் யாரும் ஆன் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது ஆன்சர் சொல்லும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. ஏன்னா இல்லாட்டி ரொம்ப இறைச்சல் வரும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே சார். ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? இதுல பாருங்க. No, ma'am. தெரியல ma'am. தெரியலையா? மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தெரியுது ma'am. தெரியுது மேடம். தெரியலாதவங்க இன்னைக்கு ஒரு தடவை அந்த உங்க மொபைல் ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இது பேரு வந்து டீகோடிங் பேரு. புரியுதா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, if sweet and sour equal to 4 1 அதுக்கு இந்த பக்கம் இருக்குது வேர்ட்ஸ், இந்த பக்கம் இருக்குது குறியீடுன்னு சொல்லுவாங்க, சிம்பிள்ஸ். அது ஸ்வீட் அண்ட் சோருக்கு வந்து 413, eat sweet apple அப்படிங்கிறது 748, apples are sour அப்படிங்கிறது 753. தென் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேர்டு என்னன்னா ஈட்குள்ள குறியீடு என்ன, இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து ஈட் அப்படிங்கிறது எங்க இருக்கு, எத்தனாவது சென்டென்ஸ்ல இருக்கு? ஈட்டுங்கிறது ரெண்டாவதுல இருக்கு. ஈட் ஸ்வீட் ஆப்பிள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈட்டு இதுக்கு வந்து ஸ்வீட் ஆப்பிள்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து அந்த சிம்பிள் ஒரு தடவை அலோவ் பண்ணிடுங்க, அப்புறம் சொல்லிடலாம். இனிமே எல்லாருமே 10 2க்குள்ள ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஒரு தடவை மேடம் அலோவ் பண்ணுவாங்க, நான் சொல்லியிருக்கேன். 10 2க்கு அப்புறம் ஜாயின் பண்ணாதீங்க. இந்த ஒரு முறை வேணா ஜாயின் பண்ணுங்க. வெற்றிப்படும். ஏன்னா அவங்க ஜாயின் பண்ண வச்சா இங்க கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இல்ல சார், அது எனக்கு பிரசன்டேஷன்ல இருந்து வெளியில போயிடுது சார். வெளிய வந்து பண்ணனும். இல்ல ஐ நோ தி டிஃபிகல்ட்டி, பட் இந்த ஒரு முறை நீங்க சொல்லிடுங்க கிளாஸ்ல, எல்லா கிளாஸ்லயும் அத சொல்லுங்க. எல்லாரும் 10க்குள்ள ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. அத நம்ம ஒரு 2 கிளாஸ் சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறம் 3வது கிளாஸ் சரியாயிடும். ஆனா அது ரிப்பீட் சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதான் பிரச்சனை. எல்லாம் குட்டி பசங்களாச்சா? நீங்க எல்லாம் குட்டி பசங்களா வளர்ந்த பசங்களா? வளர்ந்த பசங்க. வந்துறணும். வளர்ந்த பசங்கன்னா நீங்க மெச்சூர் பண்ணா 10 மணி கூட வந்துறணும். थैंक यू மேடம். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வீட்க்கும் ஆப்பிள்ஸ்க்கும் நம்ம சிம்பிள், அதாவது இங்க கொடுத்திருக்க நம்பர் கண்டுபிடிச்சோம்னா ஈட்க்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். புரியுதா? இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்வீட் அண்ட் சோர். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் அண்ட் சோர், இதோட குறியீடு என்ன 413. ஓகேவா? செகண்ட் வந்து ஈட். போன் ஆஃப் பண்ணி வைப்பா மோகித். ஈட் ஸ்வீட் ஆப்பிள், இதோட நம்பர் என்ன 748. ஓகேவா? இப்ப இதுல காமன் என்ன இருக்கு? ஸ்வீட் இருக்கா? காமன் என்ன இருக்கு? ஸ்வீட். காமன் ஸ்வீட். இங்க ஸ்வீட், இது ரெண்டும் காமனா இருக்கு. சோ இங்க நம்பர் எது காமனா இருக்கு? 4 காமனா இருக்கு. அப்ப இந்த ஸ்வீட்டோட நம்பர் என்ன? 4. சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள் கண்டுபிடிக்கணும். ஆப்பிள் இங்க இருக்கு. அப்ப தேர்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கணும். ஆப்பிள்ஸ் ஆர் சோர். இதோட நம்பர் என்ன? 7
அதோட நம்பர் என்ன தெரியுதா உங்களுக்கு யாருக்காச்சும்? 755 ma'am. 7 இப்ப வந்து இங்க இது ரெண்டுத்துக்கும் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் தான் காமன். அப்ப இதுல 7 தான் காமன். ஓகேவா? அப்ப ஸ்வீட்டோடது வந்து 4, ஆப்பிளோடது வந்து 7 அப்படின்னா ஈட்க்கு என்ன நம்பர் மிச்சம் இருக்கு? 8 தான் ஆன்சர். புரியுதா? இது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஈக்குவேஷன்ஸ வந்து கம்பேர் பண்ணிடணும். ஸ்வீட் அண்ட் சோர், ஈட் ஸ்வீட் ஆப்பிள். நம்ம வந்து கேட்டிருக்கிறது ஈட்டோட நம்பர் என்ன. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டுக்கும் ஆப்பிளுக்கும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈட்க்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஸ்வீட் காமன். சோ இங்க காமன் வந்து 4. அப்ப ஸ்வீட்டோட நம்பர் வந்து 4. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ஆப்பிள் காமன். சோ இங்க நம்பர் வந்து 7 காமன். அப்ப ஆப்பிளோடது 7. இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா ஈட் ஸ்வீட் ஆப்பிள். இதுல ஸ்வீட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 4, ஆப்பிளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 7. சோ மிச்சம் இருக்கிறது அந்த ரெண்டு நம்பர்ல எது? 8 தான் மிச்சம் இருக்கு. ஈட் ஸ்வீட் செகண்ட் சென்டென்ஸ்க்கு வந்துடணும். மிச்சம் இருக்கிறது 8 தான். அப்ப ஈட்டோட குறியீடு 8. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அதாவது இதுல குறியீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குறியீடை வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணணும். 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ 3 செட் ஆஃப் நம்பர் இருக்கு. இந்த 3 இதுல வந்து நம்ம அவன் கேட்டிருக்கிறது வந்து ஈட், அதான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஈட் வந்து செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. சோ ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ் செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. சோ அந்த ஸ்வீட்டுக்கும் ஆப்பிளுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈட்க்கு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஸ்வீட் ரெண்டு சென்டென்ஸ்லயும் காமனா இருக்கிறது என்ன வார்த்தை? ஸ்வீட் தான் காமன். சோ இங்க நம்பர் என்ன காமனா இருக்கு? 4 தான் காமன். அப்ப ஸ்வீட்ங்கிறது 4. ஓகேவா? அடுத்தது ஆப்பிள்ஸ் ஆர் சோர் அப்படின்னு அந்த இதுக்கு வந்து ஆப்பிள் அடுத்து ஆப்பிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஆப்பிள் காமன் அப்படின்னா இங்க வந்து 7 காமன். அப்ப ஆப்பிளோடது வந்து 7. ஓகேவா? ஆப்பிளோடது 7. சோ இப்ப ஸ்வீட்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்பிளுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஈட்டோடது என்ன? 8. அங்க மிச்சம் இருக்க நம்பர் 8 தான். அதனால அதோட ஆன்சர் 8. ஓகேவா? அப்ப இதை எரேஸ் பண்ணிடுறேன். எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, எரேஸ் பண்ணிடுறேன். எழுதிக்கோங்க. அப்ப அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? லெட்டர்ஸ்க்கு கீழே அதோட சிம்பிள்ஸ் என்னங்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்க क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வாட் வில் பி த கோட் ஃபார் ஹைக்? ஹைக்கோட கோட் என்ன? இப்ப ஹச்சோட கோட் என்ன? ஹச்சோட கோட் ஹச்சுக்கு நேரா என்ன கோட் இருக்கு? சி. ஐக்கு நேரா என்ன கோட் இருக்கு? இந்த ஆரோ மேல எக்ஸ்போனன்ட் போடுறதுக்கு. அப்புறம் கேக் பதிலா பெர்சன்டேஜ், க்கு பதிலா क्वेश्चन மார்க். சோ ஆப்ஷன் 2 தான் அதுக்கு ஆன்சர். 32 ஆப்ஷன் 2 ஆன்சர் 2. புரியுதா இது? ஓகே மேம்.
அதாவது மேல டேபிள் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின் இது. மேல டேபிள் கொடுத்தாச்சு, அதுக்கான சிம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம கீழே கேட்டிருக்க வேர்டுக்கு என்ன நம்ம சிம்பிள் அது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஹச்சுக்கு நேரா சி இருக்குது, அட்டு கிடையாது, அது சி. அடுத்ததுக்கு நேரா ஹைக்கு நேரா வந்து எக்ஸ்போனன்ட் அந்த ஆரோ இருக்கு, கேக்கு நேரா பெர்சன்டேஜ் இருக்கு, ஈக்கு நேரா கொஸ்டின் மார்க் இருக்கு. ஓகே மேம். அடுத்தது என்னப்பா? மேட் தானே மேம் இது? மேட் தான் இது. நான் மேட் தான் எடுக்கிறேன். ஓகே மேம். இது வந்து அடுத்தது பாருங்க, கீழே ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கான லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ முக்கோணம்க்கு நேரா இங்க என்ன லெட்டர் இருக்குது? டி. கொஸ்டின் மார்க்கு நேரா என்ன இருக்கு? இ. அப்புறம் அட் சிம்பிள்க்கு நேரா என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏ. அந்த டாட்க்கு நேரா என்ன இருக்கு? சி இருக்கு. இந்த சிக்கு நேரா என்ன இருக்கு? ஹெச் இருக்கு. அப்ப டீச் அதான் அதுக்கு ஆன்சர். 1 நம்பர் 1 தான் அதுக்கு ஆன்சர். 1 ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். 34ல arrange the given words in the meaningful sequence and choose the correct option. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அர்த்தத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். இப்ப வந்து சஃபில் பண்ணி ஒரு இது கொடுத்துட்டாங்க, அது கரெக்டா மீனிங் படி நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆர்டரா சொல்லணும். இப்ப அதை படிச்சு பாருங்க. ஷோல்டர், ஸ்டொமக், ஃபேஸ், நெக், ஃபுட். ஓகேவா? நெக், ஃபுட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும் நம்மளுக்கு? நம்ம பாடி பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் வரும். ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஷோல்டர். ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஷோல்டர். நெக் வரும். நெக்குக்கு அப்புறம் தான் ஷோல்டர். ஃபேஸ்க்கு அப்புறம் நெக்குக்கு அப்புறம் ஷோல்டர். ஷோல்டருக்கு அப்புறம் வந்து என்ன வரும்? ஸ்டொமக் அப்புறம் ஃபுட். அப்ப எந்த ஆர்டர்ல வரும் உங்களுக்கு? சி, டி, ஏ, பி, இ. அந்த ஆர்டர் படி போகணும். சி ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வரும், அது சில இருக்கு, சி. அடுத்து செகண்ட் நெக் வந்து எங்க இருக்கு? டில இருக்கு, சோ டி. ஷோல்டர் ஏ ஆப்ஷன்ல இருக்கு, ஏ. ஸ்டொமக் பி ஆப்ஷன்ல இருக்கு, பி. ஃபுட் வந்து இல இருக்கு, இ. அப்ப சி, டி, ஏ, பி, இ. ஓகேவா? புரியுதா எப்படி ஆர்டர் படி போடணும்னு? புரியுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन, அரேஞ்ச் தி வேர்ட்ஸ் as per dictionary. ஆங்கில அகராதி முறை வரிசையில் வரிசைப்படுத்துக. அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம வந்து இங்கே கொடுத்திருக்க வார்த்தையை நம்ம வரிசைப்படுத்தணும். ஓகேவா? வரிசைப்படுத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 5 வார்த்தை இருக்கு. ரெயின், ரிலீஃப், ரெஸ்கியூ, ரிலீஸ், டிராங்க். இதுல ஃபர்ஸ்ட் ஃபுல்லாமே ஆர் தான். சோ அந்த ஆர் அப்படியே வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆரா இருக்கு, ஆர் எடுத்துருங்க. செகண்ட் லெட்டர் பாருங்க, ஈனே இருக்கு. செகண்ட் லெட்டர் இ. அதாவது 3 இதுக்கு ஈன்னு இருக்கு, 2 இதுக்கு ஏன்னு இருக்கு. அப்ப தேர்ட் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? RAIN. ஃபர்ஸ்ட் ரெயின். இது வந்து முதல்ல மாதிரி இல்ல, மீனிங்ஃபுல் கிடையாது. இது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும். ABCD வரிசையில நம்ம வரிசையா கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? RAன்னு இருக்கா, ரெயின் வரும். ஃபர்ஸ்ட் ஏ தானே வரும். ஏ செகண்ட் லெட்டர் மட்டும் மேட்ச் பண்றோம். ஏக்கு அப்புறம் அடுத்தது என்ன வரும்? ஐ. அப்ப ரெயின், அதுக்கப்புறம் ரேங்க், அதுக்கப்புறம் வந்து இ வந்துருச்சு. இல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரிலீஸ். அதுக்கப்புறம் ரிலீஃப், அதுக்கப்புறம் ரெஸ்கியூ. சரியா? அப்ப AEBDC. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் மேம். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 3 தான் வரும். ஏ ஃபர்ஸ்ட் பா, AE. அதுக்கப்புறம் ரிலீஸ், டி, AEDBC. fourth one மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். மேம் ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது. தெரியுதுல எல்லாருக்கும்? தெரியுது மேம். எஸ் மேம். தெரியுது. fourth one தான் இதுக்கு ஆன்சர். fourth one தான் ஆன்சர். இந்த மேம் ஸ்கிரீன் பிரசன்டேஷன் பண்ண எல்லாருக்குமே தெரியுதே.
அடுத்தது போலாமா? அடுத்த கணக்கு. போலாம் மிஸ். எஸ் மேம். எஸ் மேம். ஒரு நிமிஷம் பேஜ் நான் வர மாட்டேங்க. 36வது சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வரிசை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அந்த கேட்டிருக்க கொஸ்டினை நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்ப நம்பர் ஒரு சீரீஸ் இப்படி இருக்கு. இதுல வந்து வலது முனையிலிருந்து, வலது முனைனா ரைட் சைடு, வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டிற்கு வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது. வலதுபுறத்திலிருந்து 13. அப்ப வலதுபுறத்திலிருந்து 13 நீங்க எண்ணணும். வலதுபுறம்னா ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 13வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 8. 8ஓட வலதுபுறத்துல இருந்து 5வது இடம். அப்ப 1 2 3 4 5 என்ன வருது? ஒய். ஆனா இங்க ஒய்யே இல்லையே, நம்பர் தானே வருது. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டிற்கு வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது. மிஸ் பி. பி மிஸ். 2 மேம். பி மிஸ். இப்ப வந்து இதுல வலதுபுறம் அப்படின்னா வெயிட் நம்ம வந்து வலதுபுறம்னா இங்க இருந்து பில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலதுபுறம்னா இந்த பக்கத்துல இருந்து வரணும் பி. இடதுபுறம்னா தான் ஏல இருந்து வரணும். வலதுபுறம் பில இருந்து என்னங்க 11th டிஜிட்க்கு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 7 தான். 7 வந்து 11th பிளேஸ்ல இருக்கு. 11thல இருந்து வலதுபுறம் அப்படின்னா திரும்பி இங்க வரணும். அந்த இது டிவிஷன் சிம்பல்ல இருந்து வரணும். 1 2 3 4 5. அப்ப 2 தான் அதுக்கு ஆன்சர். புரியுதா? 2 ஆன்சர். இங்க இருந்து பில இருந்து வலதுபுறம் வந்து 7, 11th பிளேஸ் 7ல வருது. அந்த 7ஓட வலதுபுறம் அப்படிங்கிற போது 7ல இருந்து இந்த பக்கம் எண்ணிட்டு போகணும். அந்த மல்டி டிவிஷன் சிம்பல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எண்ணிட்டு போகணும். அப்ப 7ல இருந்து 1 2 3 4 5வது பிளேஸ் வந்து 2. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட வரிசையில் உள்ள அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின் மீதமுள்ளவற்றுள் நடுவில் இருப்பது என்ன? அனைத்து எண்கள். அப்ப நம்பர்ஸ் எல்லாம் தூக்கிடணும். நம்பர் என்னென்ன இருக்கு? 4 3 9 3 7 எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சீரீஸ் எழுதுங்க பாப்போம். நம்பரை எடுத்துட்டு மித்த சிம்பிள்ஸ் மட்டும் எழுதுங்க பாக்கலாம். இப்ப இதுல உள்ள நம்பர் எல்லாம் A at percentage star Y B. A at percentage ஸ்டார் அப்புறம் Y. Q டிவிஷன் சிம்பல் விட்டுட்டு division P Q டிவிஷன் சிம்பல் அடுத்தது P Q P R B. Q Y B. Y. Star நடுவுல உள்ள சிம்பல் என்ன? நடுவுல உள்ள சிம்பல் என்ன? multiply. ஸ்டார். இப்ப நீ வந்து கரெக்டா ஆர்டர் படி எழுதணும். A அட்டுக்கு அப்புறம் பர்சன்டேஜ்க்கு அப்புறம் டிவிஷனுக்கு அப்புறம் P R Q Star. இப்ப இந்த கண்டிஷன் என்ன? எல்லா எண்களையும் நீக்கப்பட்ட பின் மீதமுள்ளவற்றுள் நடுவில் இருப்பது என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8ல என்ன வரும்? மிஸ் ஒய்யும் பியும் சேர்க்கலையே. 12 இருக்கு மேம்.
ஒய்யும் பிஏ சேர்க்கல. நான் ஒய்ய சேர்க்காம விட்டேன்னா அந்த ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் போயிடுச்சா? எஸ் மிஸ். நான் திரும்பி போயிட்டு பிரசன்ட் கொடுக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம எழுதுனதான் எழுதி போச்சு. இதுல ஒய்யையும் பிஏயும் விட்டுட்டோம். அப்ப எத்தனை நடுவுல இருக்குது? நடுவுல இருக்கிறது என்ன வரும்? நடுவுல இருக்க சிம்பல் டிவிஷன். நடுவுல இருக்கிறது என்ன வரும்? அங்க சிம்பல் மட்டும் என்ன இருக்கு? அதுல நடுவுல என்ன சிம்பல் வருது உங்களுக்கு? டிவிஷன். இது டிவிஷன். டிவிஷன் சிம்பல். டிவிஷன் தான் ஆன்சர். அது டிவிஷன் சிம்பல் தான் ஆன்சர். டிவிஷன் சிம்பல் தான் ஆன்சர். சரியா? அடுத்தது 38. இப்ப பாருங்க, ஏன் ஒய்யும் பியும் விட்டுட்டோம்? ஒய்பிஐயும் விட்டுட்டோம்ல. ஒய்பிஐ எழுதிட்டு நடுவுல உள்ளதை கண்டுபிடிக்க சொன்னேனா? அப்ப மொத்தமா இருந்ததுன்னா இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் உள்ளதை போக வச்சிட்டீங்கன்னா நடுவுல இருக்கிறது டிவிஷன் சிம்பல் மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்கு. அந்த நம்பருக்கு இந்த பக்கம் ஈக்குவல் டுல 2ன்னு ஆன்சர் வரணும். அப்ப இங்க இருக்க இதுல எதை நம்ம போட்டு பார்த்தா 2ன்னு ஆன்சர் வரும்? ஒவ்வொன்னா நீங்க போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது பாட் மாஸ்ல போடணும். பாட் மாஸ்னா தெரியுமா எல்லாருக்கும்? பிராக்கெட், இன்டிஜர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளை, அடிஷன், சப்ட்ராக்ஷன். பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இதான் பாட் மாஸ். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருக்கத போட்டு பாருங்க. 28 plus 6 into 25 divided by 5 minus 4. இப்ப இத போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணும்போது 25 by 5 வந்து 5ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். 5 6 30. அதுக்கு பிறகு கூட்டணும். 58. 58 minus 4 2ன்னு வராது. சோ நெக்ஸ்ட் சிம்பிள், ரெண்டாவது சிம்பிளை யூஸ் பண்ணி பாருங்க. பென் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன் வந்து 38வது क्वेश्चनல வருது. வெயிட் நான் வந்து 38ல ரெண்டாவது சிம்பல் எடுத்துக்கிறேன். 28 இன்டு அங்க கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்குல, அதான் நம்ம போடணும். 28 into 6 minus 25 divided by 5 minus 4 minus or plus 4. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன்லாம் பண்ணணும். 28 into 6 இத டிவைட் பண்ணா 5 plus 4. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 28 6 மல்டிப்ளை பண்ணுங்க. 168. அப்ப 160. நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 2 வரணும். சோ அது பெரிய நம்பரா இருக்கு. அடுத்து நம்ம மூணாவது போட்டு பார்ப்போம். மூணாவது போடுங்க. 28 minus 6 into 25 divided by 5 plus 4. இப்ப இத டிவைட் பண்ணீங்க அப்படின்னா +2 வருது. +4. இருங்க நான் போடுறேன். இப்ப அடுத்து மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணும்போது 28 minus 30 plus 4. 28ல 30 போச்சுன்னா -2ன்னு வரும். ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. +4 அப்ப 2 வந்துருச்சுல ஆன்சரு. அப்ப உங்களுக்கு மூணாவது தான் ஆப்ஷன். புரியுதா? ஈக்குவல்ஸுக்கு அப்புறம் உள்ள அந்த நம்பரை நம்ம கொண்டு வரணும். 2ன்னு கொண்டு வரணும். சரியா? நெக்ஸ்ட் சம் போலாம். நான் வெளியில வந்துதான் போவேன் இருக்கு. நெக்ஸ்ட் சம் 39.
A star B equal to A into B மற்றும் A hash B equal to A divided by B எனில் இந்த சம்ம நம்ம போடணும். இப்போ A hash B அப்படின்னா என்னன்னு போட்டிருக்காங்க கொடுத்திருக்கு. A star B அப்படின்னா A பெருக்கல் B. அப்ப 24 into 7. ஃபர்ஸ்ட் வந்து 24 into 7. அந்த ஹேஷ்க்கு பதிலா என்ன போடணும்? வகுத்தல் போடணும். வகுத்தல் போடணுமா? அடுத்தது A hash B னா A divided by B. அப்ப 48 divided by 8. அப்ப 48 8னா 6 8 48 6 48 24 into 7 by 6. இப்ப இத அடிச்சீங்கன்னா 1 6 6 4 6 24 7 4 28. ஆன்சர் 28. நான் ஷார்ட்டா போட்டேன் பாரு. கீழ வந்து 6 8 48. அந்த 6ல இந்த 24 அடிச்சிடலாமா? 4 6 24 4 7 4 28. கரெக்டா? போட்டுக்கிட்டீங்களா? அதாவது சிம்பிள் மாத்தி இருக்கணும். A star B அப்படிங்கிற இடத்துல A into B ன்னு எடுத்துக்கணும். A hash B அப்படின்ற இடத்துல A divided by B அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இதை ரேட் பண்ணிடலாமா? போட்டீங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் கொஸ்டின் 40 கொஸ்டின் என்னன்னா பிளஸ் மற்றும் பிளஸும் டிவிஷனும் இடம் மாறுகிறது அப்படின்னா 3ம் 6ம் இடம் மாறுகிறது எனில் சரியான சமன்பாடு என்ன? இப்ப பிளஸையும் மைனஸையும் மாத்தணும், 3ஐயும் 6ஐயும் மாத்தணும். மாத்துனீங்கன்னா ஈக்குவல் டு 4ன்னு வரணும். ஈக்குவல் டு அந்த அங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப அதை நம்ம ஒன்னொன்னா போட்டுதான் கண்டுபிடிக்கணும். பிளஸ் இருக்க இடத்துல டிவிஷன் போடணும், டிவிஷன் இருக்க இடத்துல பிளஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் 2 இதுக்கு. நீங்க அதை வந்து போட்டு பாருங்க. Yes, once more. அதாவது இப்ப ஆப்ஷன் 1க்கு பிளஸ் மற்றும் மைனஸ். பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ போடணும், மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போடணும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6. அதாவது 3 இருக்க இடத்துல 6 போடணும், 6 இருக்க இடத்துல 3 போடணும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க இந்த சிம்பிளை மாத்தி மாத்தி போடணும். பிளஸ் இருக்க இடத்துல டிவிஷன் போட்டுறணும், டிவிஷன் இருக்க இடத்துல பிளஸ் போட்டுறணும். அப்படின்னா 2 வரும் ஆன்சர். அதாவது 3 இருக்க 3 பிளஸ் 6 3 டிவைடட் பை 6 பிளஸ் 2 அப்படின்னு போட்டா 4ன்னு வரும். அதுக்கு ஆப்ஷன் வந்து 2. இப்ப இதுல எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும் அதானே மிஸ்? ஆமா, எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஆன்சர் 2 வருது. ஆன்சர் 2. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கணக்கு போலாமா? அடுத்து A into B equal to A power B, A divided by B equal to B power A எனில் 2 into 4 divided by 0 divided by 5. இதுவும் முதல்ல மாதிரி தான் போடணும். இங்க பாருங்க 2 into 4 A into B னா A power B. அப்ப 2 power 4. A divided by B னா B power A. B power இங்க டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷனை போட்டுக்கோங்க. B power A னா 0 power B power A 5 power 0. B வந்து 5 தானே, 5 power 0. எனிதிங் பவர் 0 வந்து ஆன்சர் 1 தான். புரியுதா? 2 power 4. 2 power 4 னா எவ்வளவு? 16 வரும். 16 divided by 1 னா 16 தான் ஆன்சர். ஆன்சர் 16.
நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் erase பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின். இது பாருங்க, இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படம் இருக்கு. இதுல வந்து கீழே கேட்டிருக்க கொஸ்டின் இந்த படத்தை வச்சு நம்ம போடணும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாடகம் பார்ப்பவங்க டிராமா, செகண்ட் ஒன் வந்து டிராயிங், 3 விதமான போட்டிகள். ஃபர்ஸ்ட் டிராமால பார்ட்டிசிபேட் பண்றவங்க, அடுத்து ஓவிய போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றவங்க, அடுத்து டான்ஸ் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றவங்க. இப்ப டான்ஸ்லனா டிராமாலனா அந்த டிராமா ரவுண்ட்குள்ள யார் யார் இருக்காங்கன்னா ABEF இருக்காங்க. டிராயிங்னா அந்த டிராயிங் ரவுண்ட்குள்ள BCEDன்னு இருக்காங்க. டான்ஸ்னா EFEDG. இப்ப இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறுவ மாணவர்களை குறிக்கும் பகுதி. அப்ப 3 ரவுண்டுமே வெட்டிக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3 ரவுண்டுமே வெட்டிக்கிற இடத்துல ஆப்ஷன் செகண்ட் தான் ஆன்சர். ஓகே குட். ஆப்ஷன் செகண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நடனத்திலோ ஓவியத்திலோ பங்கு பெறாத மாணவர்கள். அப்ப நாடகம் மட்டும் இருக்குது எந்த இடம்? A மட்டும்தான். A. அப்ப ஆன்சர் 1. ஓகேவா? அடுத்தது 44 பாருங்க. யாரும் மைக் ஆன் பண்ண வேண்டாம். ஏதேனும் 2 போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்ளும் மாணவர்கள். ஏதாச்சும் 2 போட்டியில மட்டும் கலந்துக்கிறவங்க யாரு? அந்த படத்தை பார்க்கணும். படம் எடுக்கிறேன். 2 போட்டிகள்ல மட்டும் கலந்துக்கிறவங்க யாரு யாரு? B கலந்துக்கிறாங்க, F கலந்துக்கிறாங்க, D கலந்துக்கிறாங்க. BFD. அதாவது 2 கட்டம் வெட்டிக்கிற இடத்துல இருக்குது. B இருக்கு, F இருக்கு, D இருக்கு. ஓகேவா? அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? 4th one. அடுத்தது நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் who took part in dance and drawing but not in drama. நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்ற ஆனால் நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்கள். நடனத்தில ஓவியத்துல இருப்பாங்க, நாடகத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப இங்க போகணும். நடனமும் ஓவியமும் எங்க கிராஸ் ஆயிக்குது? நடனத்திலும் ஓவியத்திலும். அப்ப நான் 2 வெட்டிக்கிற இடம் D. ஆன்சர் D எங்க இருக்கு? செகண்ட் ஒன்ல இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஓகேவா? எல்லாம் புரியுதா? எல்லாம் புரிஞ்சுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 10 கணக்கு போடுறீங்க. நான் இப்ப வந்து இது பண்ணது வந்து இன்சர்டட் ஃபிகர்னு பேரு, செருகப்பட்ட படங்கள் தமிழ்ல. சோ இந்த டைட்டில வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா கூகுள் ஒர்க் ஷீட்ல கேட்டா ஒர்க் ஷீட் அனுப்பும். அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். மேம் அந்த சர்க்கிள் காட்றீங்களா? நாங்க வரைஞ்சிக்கிறோம் மேம். ஒரு செகண்ட் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அதான் சொல்றேன், நான் கூகுள்ல போய் ஒர்க் ஷீட் ஃபார் இன்சர்டட் ஃபிகர் அப்படின்னு போடுங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்க செருகப்பட்ட படங்கள்னு போட்டீங்கன்னா இது ஓரியன்டான எல்லாமே வந்துரும். சரியா? அதை நீங்க வந்து போட்டு பார்க்கணும். ஓகே மேம். Thank you மேம். போதும். இதுல வந்து 5 கொஸ்டின் வரும்பா. இந்த ஒரு படத்தை வச்சு 5 கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க். ஓகே மேம். அது மாதிரி டீகோடிங் நடத்துனேன் இல்லையா, டீகோடிங் அப்படின்னு போட்டீங்கன்னா டீகோடிங் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துரும். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? முக்கியமானது
10:05 எல்லாரும் வந்துருங்க. நான் அட்மிட் பண்ண போனேன்னா லிங்கை விட்டு வெளியில வந்துருது. சரியா? அதனால எல்லாருமே ஒரு 9:55 10:05 வந்துருங்க. ஓகே மேம். சரியா? ஓகே மேம். சரிப்பா. இன்னைக்கு லெஃப்ட் ஆயிக்கோங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ மேம். நீங்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கிளாஸ். தேங்க் யூ மேம். இதை இப்படியே கூடாது. நான் சொன்ன மாதிரி 2 நாள் லீவ் இருக்குல்ல, இன்னைக்கு நடத்தின ஒவ்வொரு கணக்குக்கும் ஒர்க் ஷீட் போட்டு பாருங்க. கொஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறீங்க? கொஸ்டின் வந்து யூடியூப்ல போட்டாலே வரும். நான் இப்ப இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறேன். எஸ் மிஸ். தேங்க் யூ. நீங்க ஒர்க் ஷீட் எடுக்கிறது கூகுள்ல போட்டீங்கன்னா ஒர்க் ஷீட் வந்துரும். எஸ் மிஸ். இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின், போன வருஷம் கேட்டது, 2025ல கேட்டது. மிஸ் தேங்க்ஸ். சரியா? சரி. வேற எதுவும் யாருக்கு டவுட் இருக்கா? லெஃப்ட் ஆயிட்டீங்க. தேங்க் யூ மேம். சரி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். ஓகேப்பா. எஸ் மேம். எஸ் மேம். எல்லாம் லெஃப்ட் ஆங்க ஒருத்தங்களா. லெஃப்ட் ஆகுங்கப்பா. ஏன் இருக்கீங்கன்னா லிங்க்ல லெஃப்ட் ஆயிக்கோங்க. யாரும் இதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க கூடாது. அப்புறம் போன் பண்ணி பேசுங்க. இப்ப லெஃப்ட் ஆங்க லிங்க விட்டு. அந்த ஜே ஐடியில இருக்க பையன் லெஃப்ட் ஆகு. முதல்ல இருந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க. அப்புறம் கலா ஐடியில இருக்க பையன் லெஃப்ட் ஆகு. மோஹித் குமார். ஓகே மேம். லெஃப்ட் ஆங்க. நீங்க பேசணும்னா அப்புறம் பர்சனலா பேசிக்கீங்க. உமா ஐடியில இருக்கவங்க லெஃப்ட் ஆங்க. உமா. ஓகே சார். தேங்க்யூ சார்.